தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், இயேசு சிலுவையை சகித்தார். இயேசு சகித்தார். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். வேதப்பாடம் எபிரேயர் 12:1-7. நீங்களும் நானும் இயேசுவுக்காக சகித்திட வேண்டும். பாடுகளை சகித்திடுங்கள். 2 தீமோத்தேயு 2:12, 2 கொரிந்தியர் 1:6. துன்பங்களை சகித்திடுங்கள். 2 தீமோத்தேயு 3:11, 2 தீமோத்தேயு 2:9-10, 1 கொரிந்தியர் 4:12. உபத்திரவங்களை சகித்திடுங்கள். 1 தெசலோனிக்கர் 3:3, எபிரேயர் 10:32. தீமையை சகித்திடுங்கள். 2 தீமோத்தேயு 2:24. சோதனையை சகித்திடுங்கள். யாக்கோபு 1:2. சிற்றையை சகித்திடுங்கள். எபிரேயர் 12:7. நிந்தையை சகித்திடுங்கள். எரேமியா 15:15. இந்த 7 காரியங்களையும் வேதத்தின் அடிப்படையில் இந்த நாளிலே தியானியுங்கள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்படுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13, எபிரேயர் 2:18. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென்.